பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாருமில்லை புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே நேற்று வரை நேரம் போகவில்லையே உனதருகே. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ என்னோட தம்பியோட என்கேஜ்மெண்ட் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட ப்ரீவியஸ் vlogலேயே பார்த்தீங்கன்னா தம்பி என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ்க்காக சாரீ எடுக்க காஞ்சிபுரம் போயிருந்தோம்ல, அந்த vlog வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது அவனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான பர்ச்சேஸாக நாங்கள் வந்து பாரிஸ் போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து தட்டு வரிசை வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பாரிஸ் போயிருந்தோம். எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து தட்டு வரிசை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் பிளான். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து என்கேஜ்மெண்ட் நாங்கள் மதியமே வந்து ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 4 hours ஆச்சு ஆகிடும். நாங்கள் வந்து அந்த சீர் தட்டு வந்து பேக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ 21 தட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 20 தட்டு வீட்டிலே பண்ணிட்டு ஒரு தட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பொண்ணோட புடவையும் அதுக்கப்புறம் மாலையும் வச்சு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அழகாக அந்த மீஷ் துணி வச்சு பேக் பண்ணிட்டு அது மேலே ஒரு பூ வச்சு ரெடி பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒர்க்கில் நானும் என் தம்பி அதுக்கப்புறம் என் தங்கச்சி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போதே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்பப்போ காஃபி டீ ஸ்நாக்ஸ்ன்னு ஏதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பண்ணி முடிக்கவே ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. இப்போ 20 தட்டும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை அழகாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கோம். அதனால் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் போயிட்டு நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள் மண்டபம் போயிட்டோம். ஸோ 10:30 to 12 வந்து நல்ல நேரம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டா நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக மண்டபம் ரீச் ஆகிட்டோம். ஸோ மண்டபம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களும் அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்களும் ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் வந்ததும் என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி தினமொரு கனி தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய். என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா அம்மாவும் பொண்ணோட அப்பா அம்மாவும் உட்கார வச்சு அந்த பத்திரிக்கையை படிச்சுட்டு அதில் வந்து சைன் போடுவாங்க. எங்கள் வீட்டு சைட்லேருந்து 3 பேரும் அவங்க வீட்டு சைட்லேருந்து 3 பேரும் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் பொண்ணு வீட்டு பழக்கம். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணும் வர வச்சுட்டு பையனும் வர வச்சுட்டு ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்கேஜ்மெண்ட் வந்து நடந்தது. பொண்ணு வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாரீ வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த சாரியை மாற்றி கட்டிட்டு வரணும். மாற்றி கட்டிட்டு வந்ததும் அதுக்கப்புறம் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பொண்ணும் மாப்பிளையும் ரிங் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க நலங்கு வைப்பாங்க. ஸோ நலங்கு வச்ச கையோட இந்த என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர் கிட்ட இருந்து வாங்கின ஃபோட்டோஸும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். என்கேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. 2 வீட்டு சைடில் இருக்கவங்களும் வந்து நலங்கு வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடுமா இருந்தது. அண்ட் எனக்குமே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. கூடவே வளர்ந்த தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு பக்கம். இதோட இந்த vlog-ஐயும் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlog-ல பார்க்குறேன். Until then, bye and thank you for watching this video.